இப்னு அரபின்னு சொல்லுவாங்க, ஒரு வழிகெட்ட ஷைத்தான். நான் தான் அல்லாஹ்னு சொன்னவன், என்னுடைய சட்டை பையில் அல்லாஹ் இருக்கிறான், இப்படி வரம்பு மீறிய கருத்துக்களை பேசினவன், என்னிடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் பேசினவன். இது போன்ற ஷைத்தான்களுடைய கொள்கையை இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேர்ல இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள்ல ஒண்ணு இது. இன்றைக்கும் அத்வைதம் கொள்கைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வஹ்தத்துல் வுஜூத், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், காணுவதெல்லாம் அல்லாஹ் தான், நீயும் அல்லாஹ் தான், நானும் அல்லாஹ் தான், அல்லாஹ் தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் என்று இணை வைப்பான கொள்கையை பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கை போன்ற பகுதிகளில் எல்லாம் அந்த கொள்கை இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. பத்ரு போர்ல நடந்த ஒரு நிகழ்வை வைத்து அவங்க நிறுவ பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சின்ன கற்களை எதிரிகளை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எறிகிறாங்க. இப்ப ஒரு மனிதர் சின்ன கல்லை தூக்கி இப்படி எரிஞ்சாருன்னா என்ன பாதிப்பு ஏற்படும்? அதிகபட்சம் அந்த சின்ன கல்லு, ஒரு பொடி கல்லு அவருடைய கண்ணுல சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன பொடி கற்களை எரிகிறாங்க, அது அந்த படையையே தும்சம் செய்கிறது, படையையே காலி பண்ணுது. இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல், வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே நீங்கள் கல்லை எரிந்த நேரத்தில் நீங்கள் எரியவில்லை, வலாக்கின்னல்லாஹ ரமா, என்றாலும் அல்லாஹ் தான் எறிந்தான். நீங்க எரிஞ்சீங்கன்னா நீங்க எரியல, யார் எறிந்தா? அல்லாஹ் எறிந்தான். இந்த வசனம் வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லடியார்களுடைய உடலில் அல்லாஹ் வாழ்வான். ரசூல்லா எரியும் பொழுது ரசூல்லா எரியல, அல்லாஹ் எரிகிறான்னா ரசூல்லாவுடைய கை அல்லாஹ்வுடைய கையாக செயல்பட்டது. அப்போ நல்லடியார்கள் அல்லாஹ்வின் மறுவடிவமாக செயல்படுவார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று சுவடுகளில் வழி தவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக கடந்த சில நாட்களாக சில அடிப்படையான கொள்கை சார்ந்த விஷயங்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் ஹவாரிஜுகள் உட்பட எல்லா வழிதவறிய பிரிவினர்களும் தவறான முடிவுக்கு செல்வதற்கான காரணமும் தங்களுடைய கொள்கைக்கு தகுந்தாற்போல் ஆதாரங்களை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை வளைத்து திரித்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கான காரணமும் குர்ஆனை எப்படி புரிய வேண்டுமோ அந்த அடிப்படைகளை விளங்காதவர்களாக அவர்கள் இருந்ததுதான். குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் எப்படி புரிய வேண்டும், குர்ஆனுடைய வசனங்களை நாம் புரிவதற்கு எந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை விஷயத்தில் நேற்றைய தினம் சில தகவல்களை நாம் அறிந்தோம். அதில் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் புரிவதாக இருந்தால் அந்த புரிதல், அந்த விளக்கம் ஏனைய குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் முரண்படாத வகையிலே அந்த புரிதல் இருக்க வேண்டும். குர்ஆன் என்பது ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே, ஒரு வசனத்தின் கருத்து இன்னொரு வசனத்தை பலப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அருளப்பட்டிருக்கிறதே தவிர அதில் எந்த முரண்பாடும் கிடையாது. ஒரு வசனத்தை நாம் புரிவதாக இருந்தால் அது இன்னொரு வசனத்துக்கு விளக்கமாக அமைகின்ற வகையில் தான் புரிய வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக எதிரான கருத்தை குர்ஆன் வசனத்திலிருந்து விளங்கக்கூடாது என்கின்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக குர்ஆன் வசனங்களை நாம் விளங்குவதாக இருந்தால், புரிவதாக இருந்தால், அந்த புரிதலுக்கு மிக அவசியமான இன்னொரு அடிப்படை என்னன்னா, ஒரு சொல்லுக்கு அல்லது ஒரு வாக்கியத்துக்கு பல பொருள்கள் இருக்கும்னா, பல அர்த்தங்கள் இருக்கும்னா, அதுல முதலாவதாக நாம வழங்க வேண்டிய அர்த்தம் அதனுடைய முதன்மையான அர்த்தம் தான். ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தில் இடம்பெறுகிற ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கு என்ன நேரடி அர்த்தமோ அந்த அர்த்தத்தை தான் முதலாவதாக நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு மார்க்கத்தில் இடம் இல்லை என்றால், நேரடி அர்த்தத்தை வழங்குவதற்கு முகாந்திரம் இல்லை என்றால் தான் வேறு அர்த்தங்களுக்கு நாம செல்லணும். எந்த ஒரு வார்த்தை குர்ஆனிலே நாம் புரிவதாக இருந்தாலும் அந்த புரிதலை நேரடி அர்த்தத்திலிருந்து தான் முதலாவதாக நாம் விளங்க வேண்டும் என்பது நாம அடிப்படையாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம். குர்ஆனை நாம மற்ற குர்ஆனுடைய வசனங்களை வைத்து புரிய வேண்டும் என்பது குர்ஆனை விளங்குவதற்கு எப்படி ஒரு அடிப்படையோ,
அதே போல குர்ஆனை விளங்குவதற்கு இன்னொரு அடிப்படை என்னன்னா, ஒரு வசனத்துக்கு பல பொருட்கள் இருக்கின்ற பொழுது அதனுடைய நேரடி பொருள் என்ன என்பதை வைத்துத்தான் குர்ஆன் வசனங்களை முதலாவதாக புரிய வேண்டும். இதை நாம என்ன செய்யணும், கவனிக்கணும். இது குர்ஆன்ல மட்டும் இல்லை, நம்முடைய பேச்சு நடையிலையுமே இது இருக்கிறது. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லப்படுதுன்னா அதனுடைய நேரடி அர்த்தத்தை தான் முதலாவதாக கொடுக்க வேண்டும். அது அந்த நேரடி அர்த்தத்தை வழங்க முடியாத பட்சத்தில் இரண்டாவது அர்த்தத்தை அல்லது இலக்கியமான அர்த்தத்தை நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். இது என்ன இருக்குது, நம்முடைய பேச்சு வழக்கிலேயும் இந்த மொழி நடை என்பது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு காட்டுல நாம நிக்கிறோம், ஒரு இடத்துல ஒரு காட்டுல நிக்கிறோம். ஒரு மனுஷர் சொல்றாரு சிங்கம் வருதுங்கிறார். நம்ம ஒரு காட்டுல நிக்கிறோம், சிங்கம் வருதுங்கிறார். இந்த நேரத்துல என்ன நினைச்சிடக்கூடாது, அவர் நம்மளை சிங்கம்னு சொல்றாரு, புகழ்றாரு, நம்ம வீரத்தை பராக்கிரமசாலித்தனத்தை மெச்சுறாரு என்று நினைச்சுக்கிட்டு அமைதியா நின்றோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த இடத்துல ஒரு காட்டுல நிற்கும் பொழுது சிங்கம்னு சொன்னா சிங்கம் வருதுன்னு விளங்கணும். அதே சமயம் இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க இருந்து ஒருத்தர் வராரு, சிங்கம் வந்துட்டாரு அப்படிங்கிறோம். சிங்கம் வந்துட்டாருன்னு சொன்னா சிங்கமே வருதுன்னு அர்த்தம் கிடையாது. அவரை நாம் என்ன பண்றோம், அவருடைய தைரியத்தை வைத்து சிங்கம்னு சொல்றோம். இப்படி எந்த இடத்தில் நேரடி பொருளை கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் மறைமுகமான இலக்கிய பொருளை கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மொழி நடையிலேயும் இருப்பதை போல திருமறை குர்ஆனுடைய நடைக்கும் இது பொருந்தும். எந்த இடத்தில் நேரடி பொருள் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இலக்கிய அர்த்தத்தை கொடுக்க கூடாது. எந்த இடத்தில் இலக்கிய அர்த்தத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நேரடி பொருளை கொடுக்க கூடாது. அப்ப ஒரு குர்ஆன் வசனத்தை நாம புரிவதற்கு அதனுடைய வார்த்தையில இருக்கின்ற பல பொருட்களில் எந்த பொருளை எந்த இடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாத காரணத்தினாலதான் ஹவாரிஜிகள் உட்பட பல்வேறு வழிகட்ட பிரிவினர் மாற்று விளக்கம் என்கின்ற பெயரிலே, நேற்றே சொன்னோம்ல தஅவீல்னு, மாற்று விளக்கம் என்கின்ற பெயரிலே பல தவறான கருத்துக்களை பல தவறான கொள்கைகளை மக்களிடத்துல பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு முஅத்தஸிலாக்கள், அதே போல ஹவாரிஜிகள் உட்பட வழிதவறிய பிரிவினர்கள் எல்லாம் அவர்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னா, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அல்லாஹ்வுடைய தன்மைகளை அவர்கள் அதற்கு நேரடி பொருளை கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய கையின்னு இருக்குதுன்னு வைங்களேன், திருமறை குர்ஆனுடைய இறைவனுடைய உருவத்தை பற்றி இறைவனுடைய தோற்றத்தை பற்றி வரக்கூடிய வசனங்கள் கை என்று அல்லாஹ்வுடைய கை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதற்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா கையின் அர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. இந்த கை என்ற வார்த்தைக்கு அதிகாரம் என்று அர்த்தம் கொடுப்பாங்க. கை என்று நேரடி அர்த்தத்தை கொடுப்பதற்கு பதிலாக கையின்னா கை கிடையாது, அல்லாஹுடைய கரம் என்றால் கரம் கிடையாது, அது அல்லாஹுடைய அதிகாரத்தை குறிக்கும் என்று வேறு பொருளை மாற்று பொருளை கொடுப்பாங்க. இதற்கு அவங்க என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் சூரத்து ஷூரா என்கின்ற அத்தியாயத்துல 11வது வசனம். அல்லாஹ் சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எந்த ஒன்றும் இல்லை, அல்லாஹ் மாதிரி எதுவுமே கிடையாது என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ் மாதிரி எதுவுமே இல்லைன்னா அல்லாஹுக்கு கை இருக்குதுன்னு நாம புரிஞ்சோம்னா அப்ப நமக்கும் கை இருக்குதுல ஒப்பாகி விடுகிறது, ஒரு விலங்குக்கும் கை இருக்குதுல ஒப்பாகி விடுகிறது. அதனால அல்லாஹுடைய கை என்று எந்த இடத்துல எல்லாம் திருமறை குர்ஆன்ல பேசப்படுகிறதோ அங்க கை என்று அர்த்தம் கொடுக்க கூடாது, அதிகாரம் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்று என்ன பண்ணுவாங்க, இந்த வசனத்தை வைத்து குர்ஆனிலே இறைவனுடைய தோற்றம் சம்பந்தமாக பேசப்படுகிற வசனங்களுக்கெல்லாம் மாற்று விளக்கத்தை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வழிதவறிய பிரிவுகள்ல ஹவாரிஜிகள் மட்டும் இல்லை, இன்னும் பல பிரிவுகள் இது போன்ற ஒரு கொள்கையில இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்திலேயே தர்காவை வணங்குறாங்கல்ல சுன்னத் ஜமாத்துங்கிற பேர்ல, அவர்களுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்ன,
இறைவனுக்கு உருவம் இல்லை என்பது. அல்லாஹுக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை. உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒப்பாகி விடுகிறது. மனுஷனுக்கு உருவம் இருக்குது, அல்லாஹுக்கும் இருக்குது உருவம் இருக்குது, இது ஒப்பாகி விடுகிறது. அல்லாஹுக்கு உருவம் இருக்குது, ஒரு மிருகத்துக்கு உருவம் இருக்குது, இது ஒப்பாகி விடுகிறது. இப்படி ஒப்பாகி விடுகிற காரணத்தினால அல்லாஹுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது என்று இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயே இது போன்ற ஒரு கொள்கையை நம்ம கண்ணு முன்னால பார்க்கிறோம். அதனாலதான் இஎம் அனிஃபா பாட்டு பாடும் பொழுது உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன்னு பாடினார். அல்லாஹுக்கு உருவம் இல்லைங்கிற கருத்துல உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அப்படின்னு என்ன செஞ்சாரு? பாடினார். அப்ப அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்கின்ற கருத்து முஸ்லிம்களிடத்துல இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல அன்றைக்கு பல வழிதவறிய கூட்டங்களிலேயும் இந்த கருத்து ஊடுருவியது. அதற்கு காரணம் குர்ஆனுடைய வசனங்கள்ல அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற வசனங்களுக்கு நேரடி பொருளை கொடுக்காம மாற்று விளக்கத்தை கொடுத்ததுதான் காரணம். அப்ப இதை எப்படி புரிவது? அல்லாஹ் மாதிரி எதுவும் இல்லை, அல்லாஹுக்கு எந்த ஒப்பும் இல்லை, எந்த நிகரும் இல்லை என்று வருவதினால் அல்லாஹுடைய தோற்றம் சம்பந்தமான வசனங்களுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டும் இந்த வழிதவறிய பிரிவுகள் சொல்றாங்களே, இது சரியா என்பதை முதல்ல பார்க்கணும். இந்த வசனத்திலேயே அதற்கான பதில் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல எந்த ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவன் பார்ப்பவன். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்ப கேட்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா மனிதனும் கேட்கிறானே அல்லாஹும் கேட்கிறானே ஒப்பாயிடுச்சே. இதே கேள்வி அந்த வசனத்தில் இருக்கிற இன்னொரு பார்ட்டுக்கும் வரும், இன்னொரு பகுதிக்கும் வரும். அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் வருது, மனுஷனும் பார்க்கிறானே ஒப்பாகி விடுகிறதே என்கின்ற கேள்வி அந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு வரும். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலே அதுவும் ஒப்பை குறிக்கும். அப்ப இந்த வசனம் எந்த ஒப்பை பற்றி பேசுது? சரிக்கு அந்த அல்லாஹுடைய தோற்றமே இல்லை என்பதை பற்றி பேசுகிறதா, அல்லாஹுக்கு உருவமே இல்லை என்று என்பதை பற்றி பேசுகிறதா, எந்த ஒப்பை பற்றி இந்த வசனம் பேசுகிறது என்பதை நாம முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இவங்க சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒப்பாகி விடுகிறதுங்கிறாங்க. இதுவே முதல்ல தவறு. ஏன்னா அல்லாஹுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாலும் அது ஒப்பாகத்தான் செய்யும். இப்ப காற்றுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? இல்லை. மின்சாரத்துக்கு உருவம் இருக்குதா இல்லையா? இல்லை. அப்ப காற்றுக்கு உருவம் இல்லை, மின்சாரத்துக்கு உருவம் இல்லை, அதே மாதிரி அல்லாஹுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா இங்கேயும் அவர்கள் சொல்வதை போல ஒப்பு வரத்தான் செய்கிறது. அப்ப ஒப்பீடு என்பது இப்படியான ஒப்பீடை மார்க்கம் இந்த வசனத்துல பேசல. அவ எப்படியான ஒப்பீடை பற்றி பேசுது? அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹ் செவியேற்பவன், அல்லாஹ் பார்ப்பவன், ஆனால் அவனுடைய உருவத்தை போன்று எந்த படைப்பினத்துக்கும் கிடையாது, அவனுடைய செவியேற்கும் ஆற்றலை போன்று எந்த படைப்பினத்துக்கும் கிடையாது, அவனுடைய பார்க்கும் திறனை போல எந்த படைப்பினத்துக்கும் கிடையாது. அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது, அந்த உருவம் அவனுடைய படைப்பினத்தோடு ஒப்பிட முடியாத உருவம். அவனுடைய கேட்கும் திறன் இருக்குது, அவனுடைய கேட்கு திறனோடு படைப்பினத்தினுடைய கேட்கு திறனை ஒப்பிட முடியாத கேட்கு திறன் அல்லாஹுக்கு இருக்குது என்றுதான் இந்த வசனத்தை நாம விளங்க வேண்டுமே தவிர அல்லாஹுக்கு உருவமே இல்லை என்று புரிவதற்கு இந்த வசனத்தில் இடம் இல்லை. ஏன்னா உருவம் இல்லை என்று சொன்னாலும் அதுவும் ஏதேனும் ஒரு விஷயத்தோடு போய் ஒப்பாகத்தான் செய்கிறது. அப்ப இந்த வசனம் உருவம் இல்லை என்பதற்காக பேசப்படுகிற வசனம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப உருவம் இல்லை என்கின்ற ஒரு அம்சம் திருமறை குர்ஆன்ல பேசப்படலைனா அல்லாஹுடைய கை என்று வரக்கூடிய வசனத்துக்கு எப்படிதான் மொழிபெயர்க்கணும்? கைன்னு தான் மொழிபெயர்க்கணும். அல்லாஹுடைய கால் என்று வரக்கூடிய வசனத்துக்கு எப்படிதான் மொழிபெயர்க்கணும்? கால் என்று தான் மொழிபெயர்க்கணும். அதற்கு மாற்று விளக்கம் போவதற்கு எந்த ஒரு இடம்பாடும் மார்க்கத்தில் இல்லை. எப்ப மாற்று விளக்கத்துக்கு போகணும்னா நேரடி அர்த்தத்தை கொடுப்பதற்கு ஒரு தடை இருக்க வேண்டும். நேரடியான அர்த்தம் கையின்னா கையை தான் நேரடி அர்த்தம். எது கையினா அரபுல எதுன்னு அர்த்தம். இந்த எதுன் என்கின்ற கை என்ற அர்த்தம் தான் நேரடியான அர்த்தம். இந்த நேரடியான அர்த்தத்தை அந்த வார்த்தைக்கு திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு வழங்குவதற்கு ஒரு தடை இருந்தால் மட்டும்தான் வேறு அர்த்தத்தை கொடுப்பதை நோக்கி போகணும்.
இப்ப அல்லாஹுக்கு கை இருக்குதுன்னு சொல்றதுல மார்க்கத்துல ஏதாவது தடை இருக்குதா? குர்ஆன்ல ஏதாவது தடை இருக்குதா? ஹதீஸ்ல ஏதாவது தடை இருக்குதா? எந்த தடையும் இல்லை. இப்படி எந்த தடையும் இல்லாமலேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வழிதவறிய பிரிவுகள்ல அல்லாஹுடைய கையின்னா கையின்னு புரியக்கூடாது, அல்லாஹுடைய அதிகாரம்னு புரியணும்னு மாற்று விளக்கம் கொடுக்கறாங்க. அப்ப நாம அடிப்படையை என்ன புரியணும்னா, ஒரு நேரடி அர்த்தத்தில் ஒரு வசனம் சொல்லப்படும்னா அதை நேரடி அர்த்தத்தில் தான் புரிய வேண்டும். மாற்று விளக்கம் கொடுக்க கூடாது, இலக்கிய அர்த்தத்தை கொடுக்க கூடாது, இரண்டாம் தர மூன்றாம் தர அர்த்தத்தை கொடுக்க கூடாது. அதுவெல்லாம் எப்போது வழங்கப்பட வேண்டும் என்றால், ஒரு சொல்லுக்கு இலக்கிய அர்த்தம் எப்போது கொடுக்கப்படணும்னா அந்த நேரடி அர்த்தத்தை கொடுப்பதற்கு ஒரு தடை இருக்க வேண்டும், ஒரு காரணி இருக்க வேண்டும். அப்போதுதான் நேரடி அர்த்தத்தை விட்டுட்டு இலக்கிய அர்த்தத்துக்கு போக முடியும். அப்ப உருவம் இல்லை என்று சொல்வதற்கு, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. உருவம் இருக்கு என்று சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தோற்றம் சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய தன்மைகள் சம்பந்தமாக வரக்கூடிய வசனங்களுக்கு நேரடி அர்த்தத்தை கொடுப்பதுதான் மிக பொருத்தமான விஷயம். அதை விட்டுவிட்டு நேரடி அர்த்தத்தை கொடுக்காமல் சுய விளக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய உருவங்களை மறுத்தாங்கன்னா அவர்கள் தவறான வழிதவறிய பிரிவுக்கு போறாங்க என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வசனத்தை புரிவதற்கு இந்த அடிப்படை மிக முக்கியமான விஷயம். நேரடி அர்த்தம் கொடுக்கப்பட வேண்டும். நேரடி அர்த்தத்திற்கு தடை இருக்கின்ற பட்சத்தில் தான் இலக்கிய அர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்ததாக, இப்ப இந்த இலக்கிய அர்த்தத்துக்கு போகணும்ங்கிறோம்ல, ஒரு வசனம் இருக்குது அல்லது ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை அந்த இடத்துல நேரடி கருத்துல புரிய முடியாது, இலக்கிய அர்த்தத்துல தான் புரியணும். ஏன்னா நேரடி அர்த்தத்துல புரிவதற்கு இங்கு ஒரு தடை இருக்கிறது என்று வரும் என்றால் அந்த இடத்துல என்னதான் கொடுக்கணும், இலக்கிய அர்த்தத்தை தான் கொடுக்கணும். எப்படி நேரடி அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற இடம் இருக்குதோ அந்த இடத்தில் நேரடி அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டுமோ, அதே போல இலக்கிய அர்த்தத்தை தான் இங்க கொடுத்தாகணும்னு சில இடங்கள் வரும். சில இடங்கள்ல இந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு முரணாக அமையுது, மற்ற ஹதீஸ்களுக்கு முரணாக அமையுது என்கின்ற ஒரு அம்சம் வரும். அந்த இடத்துல அங்கே இலக்கிய அர்த்தத்தை தான் கொடுக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக திருமறை குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 187வது வசனம், நோன்பை பற்றி பேசுகின்ற வசனம். அதுல நோன்பினுடைய நேரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யத்தபய்யன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வத், கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்க எதுவரை உண்ணலாம் பருகலாங்கும் பொழுது கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு தெளிவாகின்ற வரை என்று சொல்லுகிறான். இதை ஒரு நபித்தோழர் எப்படி விளங்குறார்னா, அவர் என்ன பண்றாருன்னா, 2 கயிறு எடுக்கிறார், ஒரு கருப்பு கயிறு எடுக்கிறார், ஒரு வெள்ளை கயிறு எடுக்கிறார், ரெண்டையும் தன்னுடைய தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுக்கிறார். படுத்துட்டு அது இந்த 2 கயிறும் ஒன்னோடு ஒன்று பின்னிக்குமா, ஒன்னோடு ஒன்று பிரிந்து வருமா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, இன்னமா தாலிக சவாதுல் லைலி வ பயாதுன் நஹாரி, இந்த இடத்துல சொல்லப்படுகிற கருப்பு வெள்ளை என்பதெல்லாம் இரவும் பகலும் தான். இது வெள்ளை கயிறு கருப்பு கயிறை பத்தி பேசல, உண்மையான கயிறை பத்தி பேசல. இது எதை பத்தி பேசுதுன்னா, இரவை பற்றி இலக்கியமாக சொல்லுது, பகலை பற்றி இலக்கியமாக சொல்லுது, இரவு பகலை பற்றி தான் பேசுதே தவிர உண்மையான கயிறை பற்றி பேசல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல கயிறு என்று நேரடி பொருள் கொள்ள முடியாது. ஒரு 2 கயிறை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கயிறு எப்போ பிரிஞ்சு வருதோ வருமோ அப்பதான் நான் நோன்பை முடிப்பேன், நோன்பை துறப்பேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வதற்கான வசனம் இதுல இல்ல. இந்த வசனம் என்பது இரவு பகலைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலக்கியமாக சொல்றான். அப்ப இலக்கிய பொருள் கொடுக்கக்கூடிய இடத்துல நேரடி பொருளை கொடுத்தா தவறான முடிவுக்கு தான் போய் விடும் என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்குது. இதே மாதிரி திருமறை குர்ஆன்ல இன்னும் சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்களுக்கும் நாம நேரடி அர்த்தத்தை கொடுக்க முடியாது. அதுக்கு உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 210வது வசனம், 6வது அத்தியாயம் 158வது வசனத்துல பேசுகிறான், ஹல் யன்துரூன இல்லா அன் யஅதியஹுமுல்லாஹு ஃபீ ظுலலின் மினல் கமாம்,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேக கூட்டங்களிலே அல்லாஹ் அவர்களிடத்திலே வருவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? மேக கூட்டங்களுக்கு நடுவுல அல்லாஹ் அவர்களிடத்தில் வருவதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப இந்த வசனத்துல மக்களை தண்டிப்பதற்கு, கெட்டவர்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் வருவதை அவர்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னா அல்லாஹ் வரணும்னு அவசியம் இருக்குதா? இந்த இடத்துல அல்லாஹ் வருகிறான் என்ற அர்த்தம் தான் வருது. நேரடியாக புரிவதாக இருந்தால் அல்லாஹ் வருவான் என்று வருகிறது. இப்ப அல்லாஹ் வருவான் என்று வருவதை நாம நேரடி பொருள்ல புரிந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை பலவீனப்படுத்துகின்ற ஒரு சூழல் வரும். இறைவனுடைய ஆற்றலை பற்றி பேசுகின்ற மற்ற வசனங்களுக்கு முரணாக அமையும். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி மற்ற வசனங்கள் பேசுது. எப்படி பேசுது? அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய நாடுறான்னா அது நல்ல விஷயங்களோ அல்லது கெட்ட விஷயங்களோ, ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடுவதோ கெட்டதை நாடுவதோ, அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய நாடுகிறான் என்றால் ஃபைன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன், அல்லாஹ் அதற்கு சொல்வதெல்லாம் ஆகு என்று சொல்வான், ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்படின்னா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் செய்ய நாடுகிறான் என்றால் அதற்காக அவன் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை, அர்ஷிலிருந்து அவன் விலகி வரணும்னு அவசியம் இல்லை. அவன் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே ஆகு என்று சொல்வான், ஆகிவிடும். அவ்வளவு ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அப்படியான ஆற்றல் உள்ளவன் இந்த கெட்டவர்களை தண்டிப்பதற்கு, காஃபிர்களை தண்டிப்பதற்கு, முந்தைய சமுதாய மக்களை தண்டிப்பதற்கு அல்லாஹ் இறங்கி வரணும்னு அவசியமா? நேரடியாக வரணும்னு அவசியமா? அப்படி அவசியம் இல்லை. அப்படி அல்லாஹ் நேரடியாக வந்துதான் தண்டிப்பான் என்று நம்புவதாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய ஆற்றலை பலவீனப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ் அவர்களிடம் வருவதை எதிர்பார்க்கிறார்களா என்று நேரடியாக இறைவன் வருவதை போன்ற வாசக அமைப்பு இருந்தாலும் இந்த இடத்துல அல்லாஹ் நேரடியாக வருவதை குறிக்கல, அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தண்டனை சட்டங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுவதைத்தான், அல்லாஹ் மலக்குமார்களால் அவர்கள் அழிக்கப்படுவதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அந்த கட்டளையினால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அல்லாஹ் வருவானா அல்லாஹ்வே நேரடியாக வருவாங்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை வரும், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும், அதன் மூலமாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதாகத்தான் இந்த வசனத்துல புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இங்க என்ன கொடுத்துடக்கூடாது? நேரடி பொருள் கொடுத்துடக்கூடாது. உருவம் தொடர்பான விஷய வசனங்கள்ல நேரடி பொருளை தான் கொடுத்தாகணும். ஏன்? அங்க தடை இல்லை. இலக்கிய பொருளுக்கு போவதற்கு அங்கே ஒரு மற்ற குர்ஆனுடைய வசனங்களோ மற்ற ஹதீஸ்களோ தடையாக வந்து நிக்கல. அல்லாஹ்வுடைய கை என்று வரக்கூடிய இடத்திற்கு கை என்று மொழிபெயர்த்தால் மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு ஏதாவது முரணா இருக்குதா? இல்லை. மற்ற ஹதீஸ்களுக்கு முரணா இருக்குதா? இல்லை. அப்ப கை என்ற இடத்துக்கு நேரடி அர்த்தத்தை தான் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் நேரடியாக வருகிறான் என்று சொன்னால் மற்ற குர்ஆன் வசனங்களுடைய விளக்கங்களுக்கு இது எதிராக அமைவதை போல இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பலவீனப்படுத்துவதை போல இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல நேரடி பொருளுக்கு பதிலாக இலக்கிய பொருளை கொடுப்பதுதான் சரியாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிய வேண்டும். அப்ப நேரடி பொருளை கொடுக்க வேண்டிய இடத்துல நேரடி பொருளை கொடுக்கணும், இலக்கிய பொருளை கொடுக்க வேண்டிய இடத்துல இலக்கிய பொருளை கொடுக்க வேண்டும். இதை சரியாக புரிந்து கொள்ளாதனாலதான் எப்படி நேரடி பொருள் கொடுக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய உருவம் தொடர்பான வசனங்கள்ல இலக்கிய பொருளை கொடுத்து அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்று மறுத்தார்களோ, அதே போல இன்றைக்கும் அத்வைதம் கொள்கைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வஹ்தத்துல் வுஜூதும்பாங்க அரபு மொழியில. வஹ்தத்துல் வுஜூத், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், காணுவதெல்லாம் அல்லாதான், நீயும் அல்லாதான், நானும் அல்லாதான், அல்லாஹ் தூண்ல இருக்கிறான், துரும்புல இருக்கிறான் என்று ஒரு தவறான ஒரு இணை வைப்பான கொள்கையை இன்றைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கை போன்ற பகுதிகளில் எல்லாம் அந்த கொள்கை இன்னும் அதிகமாக காணப்படுகிறது. அப்ப இதை எப்படி அவங்க நிறுவுவாங்கன்னா, பத்ரு போர்ல நடந்த ஒரு நிகழ்வை வைத்து அவங்க என்ன செய்ய பார்ப்பாங்க? நிறுவ பார்ப்பாங்க. அந்த பத்ரு போர்ல நடந்த நிகழ்வு எப்படி சொல்லப்படுது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கற்களை எதிரிகளை நோக்கி என்ன செய்யறாங்க? எரிகிறாங்க. சின்ன கற்களை எதிரிகளை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எரிகிறாங்க. இப்ப ஒரு மனிதர் சின்ன கல்லை தூக்கி இப்படி எரிஞ்சாருன்னா என்ன பாதிப்பு ஏற்படும்? அதிகபட்சம் அந்த சின்ன கல்லு, ஒரு பொடி கல்லு அவருடைய கண்ணுல சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துறதாக இருந்தா, ஒரு மனுஷரை நோக்கி நாம சின்ன பொடி கல்லை வீசுறதா இருந்தா அந்த கண்ணுல சின்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன பொடி கற்களை எரிகிறாங்க, அது அந்த படையையே துவம்சம் செய்கிறது, படையையே காலி பண்ணுது. அப்ப இப்படியான ஒரு காட்சி நடக்கிறது, இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 17வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த, நபியே நீங்கள் கல்லை எரிந்த நேரத்தில் நீங்கள் எரியவில்லை, வலாக்கின்னல்லாஹ ரமா, என்றாலும் அல்லாஹ் தான் எறிந்தான். நீங்க எரிஞ்சீங்கன்னா நீங்க எரியல, யார் எறிந்தா? அல்லாஹ் எறிந்தான். இந்த வசனம் வந்துடுச்சு. இதை வைச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லடியார்களுடைய உடலில் அல்லாஹ் வாழ்வான். ரசூல்லா எரியும் பொழுது ரசூல்லா எரியல, அல்லாஹ் எரிகிறான்னா ரசூல்லாவுடைய கை அல்லாஹுடைய கையாக செயல்பட்டது. அப்போ நல்லடியார்கள் அல்லாஹ்வின் மறுவடிவமாக செயல்படுவார்கள். இப்னு அரபின்னு சொல்லுவாங்க, ஒரு வழிகெட்ட ஷைத்தான், நான் தான் அல்லாஹ்னு சொன்னவன், நான் தான் அல்லாஹ், என்னுடைய சட்டை பையில் அல்லாஹ் இருக்கிறான், இப்படி வரம்பு மீறிய கருத்துக்களை பேசுனவன், என்னிடத்தில் அல்லாஹ் இருக்கிறான் பேசுனவன், இது போன்ற ஷைத்தான்களுடைய கொள்கையை இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற பேர்ல இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள்ல பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள்ல ஒண்ணு இது. ரசூல்லா எரியக்கூடிய நேரத்துல ரசூல்லா எரியல, அல்லாஹ் எரிஞ்சான்னா ரசூல்லாவுடைய கை அல்லாஹுடைய கையாக செயல்பட்டது என்று இந்த வசனத்தை விளங்குறாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்னோம் நேற்றைய தினமே, ஒரு குர்ஆன் வசனத்தை வழிதவறிய கூட்டம் தங்களுடைய மனோயிச்சையின்படி வளைக்கிறது என்றால் அதற்கான பதிலை, அதற்கான தெளிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சம்மட்டியடி கொடுக்கின்ற விதமாக அந்த வசனத்திலே வைச்சிருப்பான். அது மாதிரி இந்த வசனத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க. அதே வசனத்துல இதற்கு முந்தைய பகுதி எப்படி இடம்பெறுதுன்னா, ஃபலம் தக்துலுஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும், மக்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான், மூமின்களே, முஸ்லிம்களே, நீங்க எதிரிகளோடு போரிட்டீங்களே, எதிரிகளை கொன்றீங்களே, நீங்க கொல்லல, அல்லாஹ் அவர்களை கொன்றான் வருது. நீங்க கொல்லல, அல்லாஹ் அவர்களை கொன்றான். அப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? அந்த பத்ர் போர்ல கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ், ரசூல்லாவுடைய கையை வச்சு ரசூல்லா எரியும் பொழுது ரசூல்லா எரியல, அல்லாஹ் எரிஞ்சான்னு வரக்கூடிய பகுதியை வச்சுக்கிட்டு ரசூல்லாவும் அல்லாவும் வேறு வேறு இல்லை என்று நம்பின மாதிரி அங்க இருந்த சஹாபாக்கள் எல்லாருமே அல்லாஹ்னு நம்பணும். அப்படி நம்பினா என்ன பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? சஹாபாக்கள் பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்க. சஹாபாக்கள் பத்ர் போர்ல கொல்லப்பட்டாங்களா இல்லையா? பத்ர் சஹாபாக்கள்னு பத்ர்ல கொல்லப்பட்டவர்களுக்கு சுவனம் இருக்குதுன்னு ரசூல்லா நன்மாராயம் சொன்னாங்களே. அப்ப அல்லாஹ் கொன்னுட்டான்னு கருத்து எடுப்பாங்களா? அல்லாஹ்வ அபூஜஹல் கூட்டம் கொன்னுடுச்சு அப்படின்னு கருத்து எடுக்க முடியுமா? எவ்வளவு பெரிய இஸ்லாத்தின் அடிப்படையை தகர்த்தெறிகிற கொள்கை இத. இன்னைக்கு இந்த வசனத்தை வச்சு நல்லடியார்களினுடைய உடம்புல அல்லாஹ் வாழ்வான் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற வசனங்கள்ல எப்படி பொருள் கொள்ளணும், இந்த குர்ஆன் வசனங்களை எப்படி விளங்கணுங்கிற அடிப்படை தெரியாததுனால, தஅவீலுடைய அடிப்படை தெரியாததுனால தான் இந்த வழிகேடுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் காலமாக ஒவ்வொரு வழிதவறிய பிரிவுகளும் இப்படிதான் வழிகெட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த வசனங்களை எப்படி விளங்கணும்? இந்த வசனத்திலே அதற்கான பதிலும் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ரசூலுல்லா எரியும் பொழுது ரசூல்லா எரியல, அல்லாஹ் எரிஞ்சான்னு புரிவதை அல்லாஹுடைய கையும் ரசூல்லாவுடைய கையின்னு ஒண்ணுதான் புரிஞ்சா, சஹாபாக்கள் விஷயத்திலையும் அதே மாதிரி புரிந்தால் அல்லாஹ்வை பலவீனப்படுத்துவதாக ஆகிவிடுகிறது. ஏன்னா சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப இது நேரடி பொருளில் பயன்படுத்தப்படல, இது இலக்கிய பொருள்ல பயன்படுத்தப்படுது. எப்படி? இப்போ ஒரு மனிதரை பார்த்து, ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதர் உதவியாளராக இருக்கிறார். இப்போ ஒரு பெரும் பெரும் பண முதலைகள், அரசியல்வாதிகள், ஒரு கார்பரேட்ல வேலை பார்க்குறவங்க, கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்க, ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கென்று உதவியாளர்களை வச்சிருப்பாங்க. அவங்களுக்குன்னு பர்சனல் உதவியாளர்களை வச்சிருப்பாங்க, பிஏக்களை வச்சிருப்பாங்க. அல்லது அவருக்கு ரொம்ப பக்கபலமாக எதை செய்யக்கூடியவராகவும் இருப்பார். அவரை நாம் என்னன்னு சொல்லுவோம்? ரைட் ஹேண்டுமோ. இவர் அவரை ரைட் ஹேண்டுங்க அப்படிம்போம். இவர் அவர வலது கை அப்படி. வலது கைனா வலது கையாவே இருக்கிறாரா? வலது கைன்னு சொன்னா இல்ல இந்த கைக்கு அவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல. அப்படி புரியுமா? இப்படி புரிவதாக இருந்தால், நேரடி பொருளா புரிவதாக இருந்தால், வலது கைனா வலது கையாவே அவர் இருக்கிறார்னு புரியுமா? உதவியாளராக இருக்காருன்னு புரியுமா? உதவியாளராக இருக்கிறார். அது மாதிரி தான்
அல்லாஹ் ரசூலுல்லா எரியும் பொழுது ரசூலுல்லா எரியல, அல்லாஹ் எரிஞ்சான்னா அல்லாஹ்வே நேரடியாக வந்து எரிஞ்சான்னு அர்த்தம் இல்ல. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு உதவி செய்தார். ஒரு மனிதர் எரியும் பொழுது என்ன பாதிப்பை ஏற்படுத்துமோ அது போன்ற பாதிப்பு அல்லாஹ் கொடுக்கல, அவர்களை அழித்தொழிக்கின்ற வகையிலே அல்லாஹ் ஒரு உதவியை ஏற்படுத்தினான் என்பதைத்தான் இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், புரிய வேண்டும். இதை இன்னொரு வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரத்துல் வாக்கியால 63 64வது வசனம். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபரஐத்தும் மா தஹருசூன், நீங்கள் எதையெல்லாம் விவசாயம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்க என்ன விவசாயம் செய்றீங்கங்கறத நீங்க பார்க்கவில்லையா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்க விவசாயம் செய்றீங்களா இல்ல நாம விவசாயம் செய்றோமா? அல்லாஹ் கேக்குறான். நீங்க என்ன விவசாயம் செஞ்சிருக்கீங்க பாக்குறீங்களா? இதுல விளைஞ்சு நிக்கிது அதையெல்லாம் பாக்குறீங்களா? நீங்க விவசாயம் பண்ணுவதற்காக உழைக்கிறீங்க, நாத்து நடுறீங்க, விவசாயம் பண்றீங்க, விளைஞ்சு நிக்குதுல அதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? இதையெல்லாம் விளைய வச்சது நீங்களா நாமா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப உடனே இதை வச்சுக்கிட்டு விவசாயிகள்லாம் அல்லான்னு சொல்ல முடியுமா? விவசாயிகள்லாம் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்க விவசாயம் செய்றீங்களா நாம விவசாயம் செய்யறோமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் வந்து விவசாயம் செய்யறான், விவசாயிகளிடத்தில் அல்லாஹ் வாழ்றான்னு சொல்ல முடியுமா? அப்ப இதை எதை பத்தி பேசுது? அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசுது, அல்லாஹ்வுடைய உதவியை பற்றி பேசுது. நீ வெளிப்படையில செய்யற விவசாயம் செய்யக்கூடியவங்க, நாத்து நடுறீங்க, தண்ணீர் பாய்ச்சறீங்க, உழைக்கிறீங்க, இதை விளைய வைக்கிறது நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் உதவியினால விளையுது, ஏன் ஆற்றல்னால விளையுது. நான் இதை அழிஞ்சு போகணும் நாடினா அழிஞ்சு போயிடும், இது சருகாக மாறணும்னு நினைச்சனா சருகா மாறிடும். ஏன் உதவியினாலதான் இது விளையுது. நீங்க முயற்சி தான் செய்ய முடியுமே தவிர செய்து முடிக்கக்கூடியவன் நான் என்று தன்னுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் பேசுறான். அதே மாதிரிதான் ரசூலுல்லா எரிகிறாங்கன்னா நீங்க எரிஞ்ச உடனே அவங்க தோத்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க மனுஷன், உங்களால எவ்வளவு எரிய முடியுமோ அவ்வளவுதான் எரிய முடியும். ஆனா நீங்கள் எரிகின்ற ஒரு காரணத்தின் மூலமாக நான் என்னுடைய அருளை கொடுக்கிறேனே, நான் என்னுடைய உதவியை கொடுக்கிறேனே, அதன் மூலமாகத்தான் எதிரிகளை துவம்சம் செய்ய முடியுமே தவிர மனித ஆற்றலினால செய்ய முடியாது என்று அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பேசுகிற வசனத்தை அல்லாஹ்வை கேலி கூத்தாக்குற வகையில இன்றைக்கு வழிகேடர்கள் என்ன பண்றாங்க? மாற்று விளக்கம்ங்கிற பேர்ல இந்த வசனங்களுக்கு திரித்து பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப நேரடி பொருள் கொள்ள வேண்டிய இடத்துல நேரடி பொருள் கொள்ளணும், மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டிய இலக்கிய அர்த்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல இலக்கிய அர்த்தம் கொடுக்கணும். இது எல்லா மொழி நடைகள்லையுமே உள்ள ஒன்றுதான் என்பதை நாம் என்ன செய்யணும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம ஒரு மனுஷரை பார்த்து, ஒரு மனிதர் நல்ல புத்திசாலியான மனிதரா இருக்கிறார், அவரை பார்த்து நாம சொல்லுவோம் ஆள் நல்ல ஷார்ப்பும்போம், ஆள் நல்ல ஷார்ப்பும்போம். ஷார்ப்புன்னோன்னு தொட்டி பார்த்து என்னங்க இவ்வளவு கூர்மையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன என்ன, இவர் ரொம்ப ஷார்ப்பா இருக்காரேம்போ. ஒருத்தர் ஷார்ப்பா இருக்கிற மனிதரை பார்த்து நீ ஒரு தொட்டு பார்த்துட்டு என்ன இவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறீங்கடா, நீங்க அதை விட ஷார்ப்பா இருக்கிறீங்களா. அப்ப இப்படி புரியக்கூடாது. ஷார்ப்னா எதுக்கு சொல்லப்படுது? புத்திசாலித்தனத்துக்கு சொல்லப்படுது, உடம்பே கூர்மையா இருக்குங்கிறதுக்காக சொல்லப்படல. இதை நம்ம என்ன செய்யணும், அப்ப எந்தெந்த இடத்துல நேரடி பொருள்ல புரியணும், எந்தெந்த இடத்துல இலக்கிய பொருள்ல புரியணும் என்கின்ற அடிப்படை பேச்சு நடையிலேயே சாதாரணமாக உண்டு. ஆனா வழிகேடர்களுக்கு அது புரியுமா? அவங்க தான் முடிவு எடுத்துட்டு ஆதாரம் தேடுறவங்களாச்சே. அவங்க என்ன செய்வாங்கன்னா, வழிகேடர்கள் முடிவை எடுத்து விட்டு ஆதாரம் தேடுவாங்க. அப்ப ஆதாரத்தை தேடி அதற்கு தகுந்தாற்போல் வளைப்பவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் சான்றாக இருக்குது. அதே மாதிரி இதே கருத்துல சஹீஹுல் புகாரியில 6502வது செய்தி, 4661வது செய்தி, அந்த செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம கேள்விப்பட்ட செய்திகள் தான். மனிதன் நஃபீலான உபரியான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகிறான். எந்த அளவுக்கு நெருங்குறான்னா, அவன் கேட்கின்ற செவியாக, அவன் பிடிக்கின்ற கையாக, அவன் பார்க்கின்ற பார்வையாக அல்லாஹ் மாறிவிடுவான் என்கின்ற அளவுக்கு என்ற ஒரு செய்தி இடம்பெறுது. இப்ப இதை நேரடியாக புரிஞ்சு கொள்ள முடியுமா? இதை என்ன செய்யக்கூடாது, நேரடி கருத்துல புரியக்கூடாது. இது என்ன செய்யப்படுது, இலக்கிய கருத்துல சொல்லப்படுது. கையாக மாறுவேன் காலாக மாறுவேன்னா உதவி என்ற அர்த்தத்துல பேசப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமே,
ரசூல்லாவுடைய கையை ரசூல்லா கையால எரிஞ்சாங்கன்னா ரசூல்லா எரியல அல்லாஹ் எரிஞ்சானா அல்லாஹ்வுடைய உதவி வந்தது என்று. அது மாதிரி நாம நஃபீலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருக்கத்திற்குரிய காரியங்களை செய்கிறோம்னா நம்முடைய கையாக அல்லாஹ்வுடைய கை மாறும்னா நம்ம கை அல்லாஹ்வுடைய கையும் ரெண்டும் ஒண்ணுங்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான், நமக்கு நன்மைகளை நாடுவான் என்கின்ற கருத்துல தான் இந்த செய்தியையும் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி முஸ்லீம்ல பார்த்த 4661வது செய்தியில அல்லாஹ் கேட்பதாக ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பானா, எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில் து ஃபலம் தஉதினி, நான் நோயுற்றேன், எனக்கு என்ன நீ நலம் விசாரிக்கவே இல்லை. நான் நோயாளியா உன்கிட்ட வந்தேன், நீ என்ன செய்யல, நலம் விசாரிக்கல. யா ரப்பி கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ அகிலத்தாரின் ரட்சனாக இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி நலம் விசாரிக்கிறதுன்னு மனுஷன் கேட்பானா. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பத்தி சொல்றான், நான் நோயுற்றேன், அதை ஏன் நீ விசாரிக்கலங்கும் பொழுது ஒரு மனுஷர் உன்கிட்ட நோயாளியா வந்தாரா, அவருக்கு நீ உதவி செய்யலையா, அவருக்கு நீ நலம் நாடலையா என்று அல்லாஹ் கேட்கிறான்னா, அப்ப நோயாளி எல்லாம் அல்லாஹ்னு புரியுமா? நோயாளி எல்லாம் அல்லாஹ்னு புரியுமா? ஒருத்தர் உணவு தேடி வராரு, யாசகம் கேட்டு மனிதர் வராரு, அவருக்கு நீ ஏன் உணவளிக்கல, அது வந்தது நான் தாங்கிறான் அல்லாஹ். அப்ப யாசகம் கேட்டு வரவங்களாம் அல்லாஹ்னு புரியுமா? அப்ப இதுக்கு என்ன பண்ண மாட்டோம், அந்த அர்த்தம் கொடுக்க மாட்டோம். இதுல என்ன செய்யறது, இலக்கிய அர்த்தம். அவர்களுக்கு உதவி செய்திருந்தால், அவர்களுக்கு நலம் நாடி இருந்தால், அவர்களை நலம் விசாரித்திருந்தால் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கூலியை நாம் பெற்றிருப்போம் என்று இதை எப்படி புரிகிறோமோ அதே மாதிரி தான் நஃபீலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது நம்முடைய கையாக அல்லாஹ் மாறுவானா, நம்ம கையும் அல்லாஹ் கையும் ஒண்ணுன்னு விளங்கக்கூடாது. நமக்கு உதவியாக அல்லாஹ் மாறுவான், நம்முடைய உதவியை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்கின்ற கருத்தை தான் இது தருகிறது. அப்போ ஒரு குர்ஆன் வசனத்தை நாம விளங்குவதற்கான இரண்டாவது அடிப்படை, ஒரு நேரடி அர்த்தம் எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே நேரடி அர்த்தத்தை கொடுக்க வேண்டும், இலக்கிய அர்த்தத்தை எங்கே கொடுக்க வேண்டுமோ அங்கே இலக்கிய அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். இதை எது முடிவு செய்யும்னா, நேரடி அர்த்தத்தை கொடுக்கிறத எது முடிவு செய்யும், இலக்கிய அர்த்தத்தை கொடுக்கிறத எது முடிவு செய்யும்னா மற்ற குர்ஆன் வசனங்கள் தான் முடிவு செய்யும், மற்ற ஹதீஸ்கள் தான் முடிவு செய்யும். மற்ற குர்ஆன் வசனங்கள் நேரடி அர்த்தம் கொடுப்பதற்கு தடையாக வந்து நிற்கும்னா அங்க இலக்கிய அர்த்தத்தை கொடுக்கணும். இலக்கிய அர்த்தத்தை கொடுப்பதற்கு மற்ற குர்ஆன் வசனங்கள் தடையாக வந்து நிற்கும்னா அங்க நேரடி அர்த்தத்தை தான் கொடுக்கணும். அப்ப நேரடி அர்த்தத்தை கொடுக்கிறதா இலக்கிய அர்த்தத்தை கொடுக்கிறதா என்பதை குர்ஆன் ஹதீஸ் தான் முடிவு செய்யும் என்பதை இந்த அடிப்படைகளிலிருந்தும் இந்த ஆதாரங்களிலிருந்தும் நாம் என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அப்ப அடுத்த அடிப்படை, குர்ஆனை நாம விளங்குவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அடிப்படை, மாற்று விளக்கம் கொண்டு குர்ஆனை தவறாக புரிந்து வழி தவறிய பிரிவுகள்ல தவறான கொள்கைகள்ல நாம விழுந்து விடக் கூடாதுன்னா குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அடிப்படை நாசிஹ் மன்சூஹ். நாசிஹ் மன்சூஹும்பாங்க. அப்படின்னா என்ன, பழைய சட்டம் மாற்றப்பட்ட புதிய சட்டம். நாசிஹ்னா புதிய சட்டம், மன்சூஹ்னா மாற்றப்பட்ட பழைய சட்டம். இப்ப இந்த நாசிஹ்னா என்ன, மன்சூஹ்னா என்ன, இந்த சட்டம் மாறுபடுதல்னா என்ன என்பதையும் நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது நாம எந்த வசனத்தை மாற்றினாலும் அல்லது உங்களுக்கு மறக்கடிக்க செய்தாலும் யஅதி பி கைரின் மின்ஹா, அதைவிட நஅதி பி கைரின் மின்ஹா, அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். நாம எந்த வசனத்தை மாற்றினாலும், ஒரு வசனத்தினுடைய கருத்தை உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும், ஒரு காலத்தில் ஒரு கருத்தை கொடுத்து அடுத்து பிறகு வேறொரு சட்டத்தை உங்களுக்கு மாற்றி கொடுத்தோம்னா அந்த மாற்றி கொடுக்கப்பட்ட சட்டம் உங்களுக்கு நன்மையாக வரும். புதிய சட்டம் இருக்குதே அது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கிடைச்ச அருள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு வசனம் அருளப்படுது. என்ன வசனம், அதாவது உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதற்கும் விசாரணை இருக்குதுன்னு ஒரு வசனம். சூரத்துல் பக்கராவுல கடைசி 3 வசனங்கள் இருக்குதுல்ல, அதுல 284வது வசனம். அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதற்கும் விசாரணை இருக்குதுங்கிறான். சஹாபாக்களுக்கு ஒரு பதட்டமா போச்சு. சரி, நம்ம செய்யக்கூடாதுன்னா சரி செய்யாம இருந்துடலாம், மனசை எப்படி கட்டுப்படுத்த முடியும், மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வெளியே கேக்குதுன்னு வைங்களேன், ஒரு பய உயிரோட இருக்க முடியாது, எல்லாம் வெட்டி குத்திக்கிட்டு என்ன பண்ணுவோம், சாவோம். சில பேர் நம்ம முன்னாடி நிற்பாங்க,
ஆனா நம்ம சிந்தனை அவரை பத்தி வேற எங்கெங்கே போய்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வெளியே கேட்டுச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது மாதிரி ஒரு சட்டம் வருது. நீங்க உள்ளத்துல என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கு அல்லாஹ் இடத்துல விசாரணை இருக்குது. சஹாபாக்களுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னாலா நுத்திக்கூடி ஹாதா, இதுக்கு நாங்க சக்தி பெறவே மாட்டோம். தொலை சொன்னீங்க தொழுதோம், சக்காத்து கொடுக்க சொன்னீங்க சக்காத்து கொடுத்தோம், மார்க்கத்தினுடைய கடமைகளை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டுட்டோம். ஆனா இது எங்களுடைய சக்திக்குட்பட்டது இல்லைங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூத கிறிஸ்தவர்கள் சொல்வதை போல நீங்க சொல்ல நாடுறீங்களா? அவங்க தான் சமிஅனா வஅஸைனா, கேட்டுட்டோம் மாறு செய்தோன்னு மாறு செய்வாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டா அதை காது கொடுத்து கேட்டுடுவாங்க. ஆனா சிகளால செய்ய முடியாதுன்னு மாறு செய்வாங்க. அது மாதிரி நீங்க செய்ய முடிவு செய்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டுட்டு நீங்க உங்களுடைய நாவினால் அல்லாஹுக்கு நாங்க கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன உடனே அந்த செகண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சவங்க தான், நாங்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, வேறு நினைப்பு மனசுக்கு வரவே இல்லை. அந்த வார்த்தைகளுக்கு நாவும் கட்டுப்பட்டுடுச்சு, உள்ளமும் பழகிடுச்சு. அதை தாண்டி வேறு எந்த சிந்தனையும் வரல. உள்ளத்துல நினைக்கிறதுக்கு விசாரணைங்கும் பொழுது உள்ளத்தையே தங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, உள்ளத்தையே தங்க கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்து, வேறு சிந்தனைக்கு இடமளிக்காம நபித்தோழர்கள் முழுவதுமாக கட்டுப்பட்டு மாறின உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து ஒரு வசனத்தை அருளி அந்த சட்டத்தை மாற்றுகிறான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான், சக்திக்கு மீறி சோதிக்க மாட்டான். நீங்க கஷ்டம், உங்களுக்கு உள்ளத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டம். ஆனா சொன்ன உடனே சஹாபாக்கள் கட்டுப்பட்டு நின்றாங்கல்ல, அதற்கு பரிசாக அல்லாஹ் என்ன கொடுக்குறான்னா, இந்த சட்டம் இனிமே கிடையாது, உள்ளத்துல நினைக்கிறதுக்கு விசாரணை இல்ல, உள்ளத்துல நினைக்கிறதுக்கு தண்டனை இல்ல, நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான். அப்ப ஒரு வசனம், ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் தன்னுடைய அருளை நிரூபிப்பதற்காக கூட அதைவிட இலகுவான சட்டத்தை கொடுத்து தன்னுடைய அருளை அல்லாஹ் பொழிவான். சட்டத்தை அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான்னு அல்லாஹ்வுக்கு சட்டம் தெரியாம மாற்றி அமைக்கல. முன்னாடி ஒரு சட்டம் சொல்றான், பின்னாடி ஒரு சட்டம் சொல்றான். ஏன் அல்லாஹ் மாற்றி மாற்றி சொல்லுகிறான்? ஏன்னா இறை மறுப்பாளர்கள்லாம் இதை வச்சு விமர்சிப்பாங்க. அல்லாஹ் முதல்ல உங்க கடவுள் முதல்ல ஒரு சட்டம் சொல்றாரு, ரெண்டாவது ஒரு சட்டம் சொல்றாரு, அல்லாஹுக்கு தெரியாதா? இதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே இப்படிம்பாங்க. அல்லாஹுக்கு தெரியும், எல்லா காலத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். ஆனா மனுஷன் உணரணும்ல, அல்லாஹுடைய அருளை தெரிஞ்சுக்கணும்ல, அல்லாஹ் எவ்வளவு விசாலமானவன் புரிஞ்சுக்கணும்ல. அப்ப அல்லாஹ் முதல்ல ஒரு சட்டத்தை கொடுப்பான், அதுல தன்னுடைய அருளை, தன்னுடைய கருணையை மனுஷனுக்கு உணர்த்துவதற்காக அதை விட இலகுவானதை அடுத்து கொடுத்து அதுல இருந்து உன்னை எப்படி காப்பாத்தின பாத்தியான்னு தன்னுடைய அருளை அல்லாஹ் நிரூபிப்பான். இப்படியான மாற்றப்படுகின்ற சட்டங்களும் என்ன செய்யுது இருக்குது. அப்ப இதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மாற்றப்பட்ட பழைய சட்டம் எது, புதிய சட்டம் எது என்பதை நாம முதல்ல குர்ஆனை விளங்குவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னு வைங்களேன், நாம முரண்பாடு கற்பிச்சிடுவோம். எது பழைய சட்டம் எது புதிய சட்டம்னு குர்ஆன்ல நமக்கு தெரியலன்னு வைங்க, எது முந்தி அருளப்பட்டது எது பிந்தி அருளப்பட்டதுன்னு தெரியலன்னு வைங்களேன், குர்ஆன்ல முரண்பாட்டை கற்பிச்சிடுவோம். ஏன்னா அது இல்லங்குது இது இருக்குதுங்குது, பழைய சட்டம் இல்லங்குது இது இருக்குதுங்கிறதேன்னு சொல்லி குர்ஆன்ல நாம முரண்பாட்டை கற்பித்து விடுவோம். அப்ப எது பழைய சட்டம் எது புதிய சட்டம்ங்கிறத நாம தெரியணும். இப்ப இதுக்கு நோன்பு சம்பந்தமான ஒரு வசனத்தை பாருங்க. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பத்தில் அல்லாஹ் எப்படி சொன்னார், குத்திபா அலைக்கும் முஸ்ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக ஆவதற்காக உங்கள் முன் சென்றவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா அந்த நோன்பு எந்த நிலையில கடமையாக இருந்துச்சு தெரியுமா? ஆரம்பத்துல வஅலல்லதீன யுதீகுனஹு, அந்த நோன்புக்கு யார் சக்தி பெற்றும், நோன்புக்கு தாக்கத்தெல்லாம் இருக்கு, உடம்புல நல்ல தடகாத்திரமான நிலைமையெல்லாம் இருக்குது, அப்படி இருந்தும் நோன்பு பிடிக்க விரும்பல ஒருத்தர், நோன்பு பிடிக்க உடம்புல தாக்கத்து இருக்கு, நோய் இல்ல, பயணத்துல இல்ல, நல்ல தடகாத்திரமா இருக்கிறாரு, நோன்பு பிடிக்க முடியுங்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு. அந்த தாக்கத்து இருந்தும் யார் நோன்பு பிடிக்க விரும்பலையோ ஃபிதியத்து துஆமு மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதுதான் அவருக்கான பரிகாரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு கடமையாக்கப்பட்டாலும் எந்த நிலைமையில கடமையாக்கப்பட்டுச்சு, நீங்க விரும்புனா பிடிச்சுக்கலாம், நோன்பு பிடிக்க விரும்பலையா பரிகாரத்தை கொடுத்துங்க, தாக்கத்து இருந்தாலும் பரிகாரத்தை கொடுத்துங்க என்ற ஒரு சட்டம் தான் ஆரம்பத்தில் இருக்குது. ஆனா இந்த சட்டம்
பின்னாடி மாற்றப்படுது. எப்படி மாற்றப்படுது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மன் அராத இஃப்திர வ இஃப்ததி ஹத்தா நஸலத்தில் ஆயத்து பஅதஹா, இதற்கு பின்னால் இதற்கு அடுத்து வசனம் அருளப்படுகிறப்பட்டு இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால் உள்ள சட்டம் என்ன, வசனம் என்னன்னா, மன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு, உங்களில் யாரு ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று தான் ஆகணும். ஃபிதியாலாம் கிடையாது. சக்தி இருந்தாலும் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆற்றல் இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஃபிதியாலாம் கொடுக்க முடியாது. நீங்க நோன்பு பிடிச்சுதான் ஆகணும் என்று அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நமக்கு சட்டம் சொன்னதுனால இந்த நோன்பை பிடிக்காமல் விட்டவர்களுக்கு ஃபிதியா கொடுக்கின்ற அந்த பரிகாரத்தை அல்லாஹ் நீக்கிட்டு நீங்க நோன்பு தான் பிடிக்க வேண்டும். முடியலையா வேறு நாள்ல பிடிங்க, வேறு நாட்கள்ல நோற்றுங்க. நோயாளியா இருக்கிறீங்களா, இந்த நாள்ல பிடிக்க முடியலையா பின்னால வேறொரு நாள்ல நோட்டு பிடிச்சுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சலுகையை நமக்கு என்ன செய்யறான், மாற்றி தருகிறான் என்பதை சூரத்துல் பக்ராவுல 184 185வது வசனத்துல பார்க்கிறோம். இது தொடர்பான செய்தி புகாரில 4507வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அப்ப முந்தைய சட்டம் என்ன, பிந்தைய சட்டம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். எது பழைய சட்டம், எது புதிய சட்டம், எந்த சட்டம் மாற்றப்பட்டுடுச்சு, இதை தெரிஞ்சாதான் முரண்பாடு இல்லாம மார்க்கத்தை புரிய முடியும். முரண்பாடு இல்லாம நம்ம மார்க்கத்தை விளங்க முடியும். இது தெரியலன்னு வைங்களேன், சட்டத்தை போட்டு குழப்பிக்குவோம். எது எப்படி இந்த சட்டத்தை விளங்குறதுன்னு தெரியாது. என்ன அது இல்லங்குது, இது இருக்குதுங்குது, இதை எப்படி புரிகிறது? நாம் முரண்பாடு கற்பிச்சிடுவோம். அப்ப நம்முடைய அறியாமையினால் அல்லாஹுடைய வேத வசனங்களை மோத விடக்கூடாது. அதுக்கு நாம எப்படி புரியணும், சரியான விளக்கத்தை எப்படி அறிய முடியும், எது பழைய சட்டம் எது புதிய சட்டம்ங்கிறத நாம இந்த நாசிக் மன்சூக் என்பதை விவரமாக அதுக்கு நம்ம ஹதீஸ்கள்லயே ரசூலுல்லாவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது எப்படியான சட்டங்கள் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்தெந்த சட்டம் எப்போ மாற்றப்பட்டு இருக்குதுங்கிறத அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்தே நாம தெரிந்து கொள்ளலாம். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக குர்ஆனை நாம சரியான முறையிலே புரிவதற்கு இன்னொரு அடிப்படை என்னன்னா, மஃஹூம் முஹாலஃபா அப்படிம்பாங்க. மஃஹூம் முஹாலஃபா, அது என்ன மஃஹூம் முஹாலஃபானா, எதிர்கருத்து எடுப்பது. ஒரு வசனம் இருக்குதுன்னா அதில் நேரடியாக புரிந்து விளங்குகிற கருத்தும் இருக்கும், அதை ஆப்போசிட்டா யோசித்து புரிந்து விளங்குகிற கருத்தும் இருக்கும். அதை நேர் எதிராக அப்படியே ஆப்போசிட்டா விளங்கி புரிந்து விளங்குகிற சட்டமும் இருக்கும். இதற்கு தான் மஃஹூம் முஹாலஃபான்னு சொல்லுவாங்க. இப்படியான இந்த மஃஹூம் முஹாலஃபா என்பதை சில இடங்கள்ல சில சட்டங்கள்ல நாம எடுக்கலாம், சில சட்டங்கள்ல எடுக்க முடியாது. அது எப்படின்னா, உதாரணத்துக்கு பார்ப்போமே, சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயம் 31வது வசனம். அல்லாஹ் இதுல சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், நீங்கள் வறுமைக்கு பசிக்கு பயந்து உங்க பிள்ளைங்களை கொல்லாதீங்க. பசிக்கு பயந்து உங்க குழந்தைகளை நீங்க கொல்லாதீங்க. இது அல்லாஹ் சொல்லுகிற நேரடி வசனம். இதை எதிர்கருத்து எடுக்கிறேன்னு, அப்ப பசிக்கு பயப்படலைன்னா பிள்ளைங்களை கொண்டுக்கலாம், இப்படி எடுக்க முடியுமா? பசிக்கு பயந்து உங்க பிள்ளைங்களை கொல்லாதீங்கன்னா அப்ப பசிக்கு நான் பயப்படல, வறுமைக்கு அஞ்சல, வேறு காரணத்துக்காக என் பிள்ளைய நான் கொலை செஞ்சிடலாம். இப்ப இன்னைக்கு கூட சில செய்திகளை பார்க்கிறோம்ல, என் புள்ள கருப்பா பிறந்துருச்சுன்னு ஒருத்தன் கொண்டு இருக்கிறான். எவ்வளவு பெரிய மோசமானவனு பாருங்க. அப்ப இப்படி சட்டம் எடுக்க முடியுமா? பசிக்கு பயந்து உங்க பிள்ளைங்களை கொல்லாதீங்கன்னா அப்ப மத்த காரணத்துக்காக பிள்ளைங்களை கொண்டிருக்கலான்னு சட்டம் எடுக்க முடியுமா? அப்படி இதுல எடுக்கக்கூடாது. இதுல எதிர்கருத்து எடுக்கக்கூடாது. ஏன் எதிர்கருத்து எடுக்கக்கூடாது? இதுல அல்லாஹ் பசிக்கு பயந்துங்கிற காரணத்தை வைத்து தடை செய்யல, கொலைங்கிற அந்த காரியத்தையே தடை செஞ்சிருக்கிறான். அந்த தன்மை, பசி என்கின்ற ஒரு தன்மைக்காக இந்த காரியம் தடை செய்யப்படல. கொலை என்கின்ற பிள்ளைகளை கொலை செய்தல் என்கின்ற காரியமே ஹராம், அது செய்யவே கூடாது. அப்படி தடை செய்யவே, அப்படியான ஒரு காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. பசிங்கிறது ஏன் அல்லாஹ் சொல்றான்? அன்றைய காலகட்டத்துல அதனால தான் பிள்ளைங்கள் அதிகமா கொன்றாங்க, வறுமைக்கு பயந்து. பிள்ளைங்க ஏன்னா அன்றைக்கு அவ்வளவு வறுமைகள் இருந்துச்சு, சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்துச்சு, தன்னுடைய உணவுக்கே கஷ்டப்படுற சூழல் இருந்துச்சு. அதனால பசிக்கும் வறுமைக்கும் பயந்து அவங்க அன்றைக்கு கொண்டுகிட்டு இருந்தாங்க. அது அப்படி கூட நீங்க செய்யக்கூடாது. பசி இருந்துச்சுன்னா உனக்கு நீயா உணவளிக்கிற, நான் உணவளிக்கிறேன், நான் ரிசுக்கு வழங்குறேன், நீ ஏன் கொல்லுற, கொல்லக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த பெரும்பான்மை காரணத்தை அல்லாஹ் சொல்லி அதை தடுக்கிறான். அந்த காரணம் இருந்தால்தான் தடைன்னு கிடையாது, கொலை செய்வதே தடை. இதுல என்ன செய்யக்கூடாது? எதிர்கருத்து எடுக்கக்கூடாது. இதை நாம் என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். இதை இன்னொரு சம்பவத்தின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். சூரத்து தௌபாவுல
9வது அத்தியாயம் 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும் பொழுது இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும், நீங்க அவர்களுக்கு மன்னிப்பு தேடினாலும் சரி, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றாலும் சரி, இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா, 70 முறை அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினாலும் ஃபலை யக்ஃபிர் அல்லாஹ் லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவங்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, தேடலைனாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். நீங்க 70 முறை நயவஞ்சகர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அப்துல்லாஹ் இப்னு உபை, அந்த நயவஞ்சகர்களுடைய தலைவன், அவன் இறந்த பிறகு அவருடைய மகனார் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நீங்க தான் தொலை வைக்கணும் அப்படின்னு அழைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. போகும் பொழுது அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபஹத பி சௌபி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையை பிடிச்சு இழுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களா அவனுக்கு தொலை வைக்க போறீங்க? வகத் நஹாக ரப்புக அன் நுஸல்லி அலைஹி, அவை நயவஞ்சகர்களின் மீது நீங்கள் அருள் வேண்டுவதை, பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்திருக்கிறானே, நீங்க ஏன் அவனுக்கு தொலை வைக்க போறீங்க? அவனுக்கு தொலை வைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தடை செய்திருக்கும் பொழுது நீங்க ஏன் அவனுக்கு தொலை வைக்க போறீங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸீதுஹு அல 70, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னா 70 முறை தான் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான், நான் 70ஐ விட அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவேன்ட்டாங்க. நபிக்கும் தவறு வருங்கிறதுக்கும் இதுவும் ஒரு சான்று. நபிமார்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலையும் தவறும் வரும், அவர்களும் மனிதர்கள் தான். இன்னொன்னு, இது இறை செய்தி என்பதற்கே சான்று. ஒரு இறை செய்தி என்பதற்கே இது சான்று. என்ன, எப்படி? இது ரசூலுல்லாவாக சொன்னதுன்னு சில பேர் இஸ்லாத்தின் பேரில் இஸ்லாத்தின் மேல குறை காண்றவங்க சொல்றாங்களே, ரசூலுல்லாவே சொல்லியிருந்தா தான் மேல உள்ள தவறை எடுத்து சொல்லியிருப்பாங்களா? தான் மேல ஒரு தவறு வந்ததை சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. தன்னை கண்டிக்கிற மாதிரியான வசனங்களை எடுத்து சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 முறை என்று சொன்னார் என்றால் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 70 முறை பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதை விட அதிகமாக தேடினால் மன்னிப்பான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி விளங்கிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதரவர்களை கண்டிக்கின்றான். வலா துஸல்லி அஹதின் மின்ஹும் மாத அபதா, அவர்களிலிருந்து யார் மரணித்தாலும் ஒருபோதும் அவர்களுக்கு நீங்க தொலை வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுகட்டளை போட்டு அல்லாஹுடைய தூதரவர்களை அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த எதிர்கருத்து எடுப்பது என்பது ஒரு சில இடங்களில் தான் பொருந்துமே தவிர மார்க்கத்தினுடைய மற்ற ஆதாரங்களுக்கு முரணாக எதிர்கருத்து என்பது எடுக்கக்கூடாது. குழந்தைகளை பசிக்கு அஞ்சு கொள்ளாதீங்கன்னா, பசிக்கு பயப்படலைன்னா நான் கொண்டிருக்குவேன் என்று சட்டம் எடுக்கக்கூடாது. மற்ற ஆதாரங்களுக்கு முரணாக, மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு முரணாக, மற்ற ஹதீஸ்களுக்கு முரணாக ஒரு வசனத்துக்கு எதிர்கருத்து என்பது எடுக்கக்கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி எடுக்கலாம்? மற்ற குர்ஆன் வசனத்தினுடைய தடை இல்லை, எதிர்கருத்து எடுக்கிறோம். மற்ற குர்ஆன் வசனங்கள் தடை செய்யல, மற்ற குர்ஆன் வசனங்கள் அனுமதிக்குது, மற்ற ஹதீஸ்கள் அனுமதி கொடுக்குது என்றால் அப்போது எதிர்கருத்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்ன உதாரணம்? இப்ப உதாரணத்துக்கு திருமறை குர்ஆனிலே 49வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பிநபைன், ஒரு பாவி உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஹதீஸ் கலையில மிக முக்கியமான அடிப்படையான வசனம் இது. ஹதீஸ் கலை இருக்குதுல, ஒரு ஹதீஸை சஹீஹ் லஈஃப்னு பிரிப்பதற்கான ஒரு கலை இருக்குதே, அதுல அடிப்படையான வசனம் என்னன்னா இந்த வசனம். ஒரு பாவி உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்ப பாவி, ஒரு பலவீனமானவர், ஒரு நீதம் இல்லாதவர் ஒரு ஹதீஸ் என்கின்ற பேரில் ஒரு செய்தியை கொண்டு வந்தார்னா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. அதே சமயம் பாவி இல்லாம ஒருத்தர் கொண்டு வந்தார்னா, நம்பகமானவர் கொண்டு வந்தார்னா, பாவி கொண்டு வந்தார்னா ஏற்றுக்கொள்ள கூடாது. நம்பகமானவர் கொண்டு வந்தார்னா ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப நம்பகமானவர்களுடைய ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், செய்திகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மாற்று விளக்கம் கொடுக்கும் பொழுது இது அனுமதிக்கப்பட்ட மாற்று விளக்கமா இருக்குது. எதிர்கருத்து புரியும் பொழுது இது மற்ற குர்ஆன் வசனம் அனுமதிக்கின்ற எதிர்கருத்தாக இருக்குது. அப்ப மஃஹூம் முகாலஃபா என்கின்ற எதிர்கருத்து எடுத்தல் என்பது மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு முரணாக அமையும் என்றால் அப்படியான எதிர்கருத்து எடுக்கக்கூடாது.
மற்ற குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் அனுமதிக்கின்ற எதிர்கருத்தாக இருக்கும் என்றால் அதை நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி திருமறை குர்ஆன்ல பெற்றோரை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவ்விருவரையும் பார்த்து நீங்க சீன்னு கூட சொல்லாதீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சீன்னு சொல்லாதீங்க, நம்ம தான் கூடன்னு நம்ம சொல்றோம், தமிழ் நடைக்காக கூடன்னு சொல்றோம். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை நோக்கி உஃப் என்று கூட சொல்லாதீர்கள், சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி எதிர்கருத்து எடுக்கிறது? சீன்னு சொல்லாம வெற்றெல்லாம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி எதிர்கருத்து எடுக்க முடியாது. எப்படி எதிர்கருத்து எடுக்கலாம்னா, சீனே சொல்லக்கூடாதுன்னா, சீனே சொல்லக்கூடாதுன்னா அடிக்கிறது கூடுமா? இப்போ ஒருத்தர் கேள்வி வருது உங்கள்கிட்ட, பெற்றோரை அடிக்கலாமா, பெற்றோரை கடுமையாக கெட்ட வார்த்தைகளால் திட்டலாமா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு எப்படி பதில் சொல்றது? சீனே அல்லாஹ் சொல்ல வேணான்ட்டான், அப்ப சீ என்றே சொல்லக்கூடாது என்றால் அடிப்பது எப்படி கூடும்? இது எதிர்கருத்து. சீனே சொல்லக்கூடாதுன்னா அடிப்பது எப்படி சரியாக இருக்கும், திட்டுவது எப்படி சரியாக இருக்கும்? அப்ப எதிர்கருத்து என்பது மார்க்கம் எப்படி அனுமதிக்கிறதோ அப்படி எடுத்தால் அது அனுமதிக்கப்பட்ட எதிர்கருத்து. மற்ற குர்ஆன் வசனங்களுக்கும் ஹதீஸ்களுக்கும் முரணாக அமைகின்ற வகையில எதிர்கருத்து எடுத்தோம் என்றால் அது மார்க்கத்தில் தவறான முடிவுகளுக்கு வழிவகுத்து விடும் என்பதை நாம் என்ன செய்யலாம், இந்த அடிப்படைகளில் இருந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப தஅவீல், குர்ஆனுக்கு மாற்று விளக்கம் என்கின்ற பெயரிலே பல வழிதவறிய பிரிவினர், ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள் உட்பட இன்றைக்கு சமகாலத்தில் நாம தர்காவை வணங்கக்கூடியவர்கள் உட்பட அவர்களும் என்ன செய்யறாங்க, மாற்று விளக்கம் என்கின்ற பெயரிலே தவறான முடிவுகளுக்கு, கொள்கைகளுக்கு போறாங்க. அதற்கு காரணம் குர்ஆனை எப்படி அணுக வேண்டும், குர்ஆனை எப்படி புரிய வேண்டும் என்கின்ற அடிப்படைகளை கவனிக்காததனாலதான். இந்த அடிப்படைகளை நாம கவனிச்சால் மட்டும்தான், இதை சரியாக முறையாக தெரிந்து கொண்டால்தான் எந்த வழிதவறிய பிரிவினர்கள் நம்ம முன்னாடி வந்து அவர்களுடைய கொள்கைக்கு ஆதரவை போன்ற வசனங்களை திரித்து வளைத்து நம்மிடத்துல முன்வைத்தாலும் அதை சிந்தித்து பார்த்து இதிலே இவர்கள் விளையாடுகிறார்கள், இதிலே இவர்கள் திரிக்கிறார்கள், இதிலே இவர்கள் மாற்று விளக்கம் கொடுக்கிறாங்க, வளைக்கிறாங்க என்று புரிந்து அந்த வழிகேடுகளிலிருந்து நாம விலகிக் கொள்வதற்கு இந்த அடிப்படைகள் உதவும். அதே போல ஹதீஸ்கள் விஷயத்துல, இப்ப குர்ஆன் விஷயத்துல ஹவாரிஜிகள் எப்படி நடந்தாங்கன்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹதீஸ்கள் விஷயத்துல ஹவாரிஜிகளுடைய கொள்கை எப்படி இருந்தது என்பது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்த்து அது தொடர்பாக மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டல்களையும் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.